அமல், அந்த அமலை வச்சு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். சரி என்றாங்க. அதில் ஒரு ஆள் கேட்ட துஆ என்ன தெரியுமா? ஒருவர் கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு உம்மா வாப்பா இருந்தாங்க, உம்மா வாப்பா இருந்தாங்க, ரெண்டு பேரும் வயசாளிகள், ரெண்டு பேரும் வயசாளிகள். என்ற தொழில் ஆடு மேய்க்கிறது, என்ற ஜொப் அது தான். ஆடுகளை கொண்டு போய்த்து மேய்க்கிற, மேய்ச்சிட்டு வார, இதான் என்ற வேலை. நான் ஒவ்வொரு நாளும் ஆட்டிடத்தில் பால் எடுத்துட்டு வருவேன், பாலை கறந்து கொண்டு வருவேன். இது புகாரில வருகிற ஹதீஸ். இது பாலை கறந்து கொண்டு வருவேன். வந்து முதலாவது நான் கொடுக்கிறது உம்மா வாப்பாவுக்கு தான் கொடுப்பேன். உம்மா வாப்பாவுக்கு கொடுத்த பின்னால தான் வைஃபுக்கும் பிள்ளைகளுக்கும். ஃபர்ஸ்ட் யாரு? உம்மா வாப்பா, அதுக்கு பிறகு தான் வைஃப், அதுக்கு பிறகு தான் பிள்ளைகள். இவர் சொல்லுறாரு, கல்லுக்குள்ள மாட்டிக்கொண்டு வெளியே வரையலா, கல்லை தள்ளேலா, தள்ளுறதுக்கான சக்தியும் இல்ல. அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார். யா அல்லாஹ், எனக்கு உம்மா வாப்பா இருந்தாங்க, அவர்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் பால் எடுத்துட்டு வருவேன், உம்மா வாப்பாவுக்கு முதலாவது கொடுப்பேன், கொடுத்த பின்னால தான் வைஃபுக்கும் பிள்ளைகளுக்கும். ஒரு நாள் நான் பால் எடுத்துட்டு வந்து, பாலை எடுத்து கொண்டு வந்து லேட் ஆகி வந்து பார்த்தண்டா உம்மா வாப்பா ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க, ரெண்டு பேருக்கும் தூக்கம். பிள்ளைகளும் பசியில் அழுகிறார்கள், பிள்ளைகளும் பசியில் அழுகிறாங்க. அந்த காலத்து சாப்பாடு ஆட்டுப்பால் தானே சாப்பாடு. பிள்ளைகள் பசியில் அழுகிறார்கள். அவர்களுக்கு நான் கொடுக்கல. ஏன் தெரியுமா? முதலாவது நான் கொடுக்கிறது ஃபர்ஸ்ட் உம்மா பாப்பா, அதே போல தான் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் பசியில் அழுகிறார்கள், அவர்கள் இந்த பசியை நான் பார்க்கல, அவர்கள் அழுகிறத்தை நான் பார்க்கல. பாலை வைத்துக் கொண்டு உம்மா வாப்பா படுத்திருக்கிற உம்மா வாப்பாவு கிட்ட நான் இருந்தேன். அவர்கள தூக்கத்தை கூட நான் கலைக்கல்ல, அவர்களை எழுப்ப எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்? உம்மா வாப்பாட தூக்கம் எனக்கு பெருசி. பாலை வைத்துக் கொண்டு எலும்புவாங்களா எலும்புவாங்களா என்று சுபகு வரையில இருந்தேன், சுபகு வரையில இருந்தேன். உம்மா வாப்பா எலும்பல்ல, எலும்பல்ல. பிள்ளைகள் பசியில படுத்துட்டாங்க, வைஃபும் படுத்துட்டால், எனக்கும் பசி, நானும் திண்டில்ல, பிள்ளைகளும் தின்னல்ல, பசியில இருந்தோம். ஏன்? உம்மா வாப்பாவுக்கு முதலாவது கொடுக்கணும் எண்ணத்துக்காக வேண்டி சுபகு வரையில இருந்தேன். யா அல்லாஹ், இந்த அமலை உனக்காகத்தான் செய்தேன், உனக்காக செய்த அமல். இந்த இபாதத்தை, இந்த அமலை நீ கபூல் செஞ்சிருந்தா, ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த கல்லை தூரமாக்கியா அல்லாஹ். எங்களால வெளியே வாரத்துக்கு கஷ்டமாக இருக்கிறது, கல்லை தூரமாக்கியா அல்லாஹ். அந்த அமல்ட பொருட்டால கேட்கிறாங்க. முவாப்பாக்கு செஞ்ச அந்த ஹித்மத், முவாப்பா கவனித்தது, முவாப்பா கொடுத்த மரியாதை, அதை வைத்து கேட்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த அமலால, அந்த அமல்ட பொருட்டால, அந்த அமல்ட பரக்கத்தால கல்லை தூரமாக்கியா அல்லாஹ் என்று துஆ கேட்கிறார்கள். கல்லு கொஞ்சம் தூரமாகியது. சகோதரர்களே, அப்ப அவர்களுக்கு நாம் செய்கிற பணிவிடை, அவர்களுக்கு நாம் செய்கிற உதவி, அதனால அல்லாஹ் எமது துஆக்களை கபூல் செய்கிறான். அந்த அமலை வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் அல்லாஹ் துஆவை கபூல் செய்கிறான். ஆனா உண்டு, மார்க்கம் சொல்லுகிறது, கமா ததீனு துதானு, கமா ததீனு துதானு. நீ உன் உம்மா பாப்பாவை கவனிக்கலையா, அவர்களை சரியான முறையில பராமரிக்கலையா, அநியாயம் செய்தியா, சாப்பாட்டை கொடுக்கலையா, விரட்டினியா, மதிக்கலையா, உன் புள்ள உனக்கு அதை செய்யும். மார்க்கம் சொல்லுகிறது, கமா ததீனு துதானு. நீ ஒரு அநியாயத்தை செஞ்சியா, உலகத்தில் யாருக்காக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு நாங்க ஒன்று அநியாயத்தை செஞ்சிட்டா அதற்கான பனிஷ்மெண்ட் துனியாலே கிடைக்கும். சும்மா சாதாரண மனிதர்கள் உம்மா போய் செஞ்சா, அநியாயம் செஞ்சா, விரட்டினா, துரோகம் செஞ்சா, கவனிக்கலையா, ஏசினா, கேவலப்படுத்தினா, பிள்ளைகள் மனைவிக்கு முன்னால முவாப்ப கேசுறது, சாப்பாட்டை கொடுக்கிறது இல்ல, விரட்டுகிறது, இப்படி அநியாயங்கள் செஞ்சியா, கொஞ்ச நாள் பைத்து நீனும் யாராகுவாய், வயசு போவாய், உனக்கு வயசு வரும், உன் பிள்ளைகள் வளருவார்கள், அதே பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும்.
ஓண்ட பிள்ளைகள் ஒன்னை பார்க்க மாட்டார்கள். நாம் உம்மா அப்பாவை சரியான முறையில் பார்த்து கவனித்து அவர்களோட தேவைகளை செஞ்சு வச்சுட்டா ஒட்டோவாக எங்கட பிள்ளைகள் எங்களை பார்க்கும். இதான் உண்மை, இதான் உண்மை சகோதரர்களே. மார்க்கம் சொல்லுகிறது கமா ததீனு துதானு, நீ எப்படி செஞ்சியோ அதே போல உனக்கு கிடைக்கும். இது மார்க்கம் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட காலத்தில ஹிஜ்ரத்து போனாங்க சஹாபாக்கள். ஹிஜ்ரத்து போன சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி வருகிறார், வந்து சொல்லுறார், யா ரசூலல்லாஹ், நான் ஹிஜ்ரத்து வந்துட்டேன், மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டேன். என்ற உம்மா வாப்பா அழுகிறாங்க. போனத்துக்காக வேண்டி, ஹிஜ்ரத்து வந்ததுக்காக வேண்டி என்ற உம்மா வாப்பா அழுகிறாங்க. நான் என்ன செய்ய? நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹிகுஹுமா கமா அப்கைதஹுமா. உம்மா வாப்பா எப்படி அள வைத்தாயோ அதே மாதிரி சிரிப்புண்டாக்கிட்டு வா, சிரிப்பாக்கிட்டு வா. அழுகிறாங்களே, பேய்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை சிரிப்பு காட்டிட்டு வா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சஹாபி வந்தாரு, யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாது செய்யணும், ஜிஹாதுக்கு வரணும், லாட பாதையில ஜிஹாதுக்கு வரணும். கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மா இருக்கிறாங்களா, உம்மா அப்பா இருக்கிறாங்களா? ஓ ஃபஃபீஹி மா ஃபஜாஹித், உம்மா அப்பா கவனி, அதுதான் ஜிஹாத், அதுதான் ஜிஹாத் என்றார்கள் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எத்தனையோ இடங்கள்ல இஸ்லாமியர்கள் பிரமதத்தவர்களுக்கு தான் குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது, அவர்கள் ஒரு விதமாக வாழுகிறார்கள். ஆனா அவர்களும் பெற்றோர்களை பார்க்கிறாங்க, பேரஸ்மாரோடு இரக்கமாக இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், அல்லாஹ் எவ்வளவு வழிகளை சொல்லி தந்திருக்கிறான். தாயோடு எப்படி பேசணும், தாய்க்கு கேட்க வேண்டிய துஆ எது? ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இது துஆ. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பனா, எங்கள் நாயனே, ரப்பிர்ஹம்ஹுமா, என்ற உம்மா வாப்பாவுக்கு நீ இரக்கம் காட்டு. கமா ரப்பயானி ஸகீரா, நான் சின்னவனாக இருக்கிற நேரத்தில் எனக்கு என்ற தாய் தகப்பன் இரக்கம் காட்டினார்கள். யா அல்லாஹ், என்னை பாதுகாத்தார்கள், எனக்கு சாப்பாடு தந்தாங்க, நோய் பார்த்தார்கள், என்னால் ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் தாயிர வயிற்றிலிருந்து துனியாவுக்கு அனுப்புறான். பசி என்று செல்ல தெரியா, நோய் என்று செல்ல தெரியாது. இப்படியான நேரத்தில் தாய் தகப்பன் மாறு எங்களுக்கு இரக்கம் காட்டினார்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லி தருகிறான், இந்த துஆவை நீங்க கேளுங்க. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் எனக்கு அவர்கள் இரக்கம் காட்டியது போல யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டு. தாய் தகப்பன் மாதிரி துஆ செய்றோமா? நாங்க துஆ செய்றோமா? ஹதீஸ்ல வந்திருக்கிறது, தாய் தகப்பன் கபரை ஒரு மனிதன் ஜியாரத்து செய்தால் வெள்ளிக்கிழமையில பைத்து தாய் தகப்பன் கபருக்கு பைத்து, மன்சார கபர வாலிதைஹி யௌமல் ஜுமா, ஜுமாவுடைய நாள்ல தாய் தகப்பன் கபரை பைத்து ஜியாரத்து செய்து அவர்களுக்காக துஆ கேட்டு வந்தா குத்திப பர்ரன், அவர் எழுதப்படுவார் நல்லவர் என்று. நிறைய பேருக்கு உம்மாபட கபர் எங்கிருக்கிறே தெரிய மறந்து. அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆள் வந்தார், வந்து சொன்னார், அலியே, என் வாழ்க்கையில பிரச்சனை, செலவுக்கு சல்லி போதா, எவ்வளவு சம்பாதித்தாலும் போதா, சல்லி கையில் இல்ல, சம்பாதிக்க பரக்கத்து இல்ல, சல்லி போதாது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டாங்க, சுபஹுக்கு பின்னால படுக்கிறியா? சுபஹு பின்னால படுத்தா முசீபத்து வரும், சுபஹுக்கு பின்னால படுக்க கூடாது. நௌமத்து சுபஹ் தூரிசுல் ஃபக்ர், சுபஹுடைய தூக்கம் வறுமையை உண்டாக்கும். ஹலாவான பின்னால படுக்கலாம், சூரிய உதிச்ச பின்னால படுக்கலாம். அதுக்கு முன்னால சுபஹ தொழுத உடனே படுத்தால் வீட்டில முசீபத்து வரும், அந்த வீட்டில் பரக்கத்து இருக்காது. சொன்னாங்க, அப்படி நான் செய்யறது இல்லை, சுபஹு பின்னால படுக்க மாட்டேன். அப்ப கேட்டாங்க, ரோட்டில முதியவர்கள் மூத்தவர்கள் வயசாளிகள் நடந்து போற டைமில் அவர்களை பாசாகி போறியா? மரியாதை இல்லை அது. மூத்தவங்க போனா சில நேரங்களில் வயசாளிகள் நடக்கலாம் இருப்பாங்க, கஷ்டமானவர்களாக இருப்பாங்க, மெதுமெதுவாக நடப்பார்கள், அவங்களே வேகமாக நடக்கலாம். நாங்க என்ன செய்யணும்? நாங்க போறோமா
அவங்கள்ட்ட போய்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் நான் உங்களை பாஸ் ஆகி போவா தாண்டி போகவா என்று கேட்கிறது இபாதத். அவர்களை கணக்கெடுக்காம நாங்க போனா அது வாழ்க்கையில முசீபத், அது வாழ்க்கையில பரக்கத் இல்ல. கேட்டார்கள், சொன்னாங்க அதுவும் நான் செய்யறது இல்லை, நான் சுப பின்னால படுக்கிறதும் இல்லை, வயசாலிமார பாஸ் ஆகி போறதும் இல்லை. அப்ப கேட்டாங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள், உம்மா வாப்பாவுக்காக துஆ கேட்கிறியா, உம்மா வாப்பா துஆ கேட்கிறியா? சொன்னாரு அதண்டா இல்ல, வாப்பா துஆ கேட்கிறில்ல, துஆ கேட்கிறில்லையா, துஆவை கேளு வாழ்க்கையில பரக்கத்து வரும்டா அலி ரலியல்லாஹு. முஆபுக்கு துஆ கேளு வாழ்க்கையில பரக்கத்து வரும் என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள். எனவே அந்த அடிப்படையில நான் பெற்றோர்களை கவனித்து இரக்கம் காட்டி இருக்கிறாங்களா அவர்களை கவனிக்க வேண்டும், இல்லையா மௌத்தா கபருக்கு போய் அவர்களுக்காக ஓதி துஆ கேட்க வேண்டும், எங்கட துஆவில் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அப்பதான் எங்கட பிள்ளைகளால எங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை வைப்பான் என்கிறதை விளங்கி அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து வஃபாத்தாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை நீ மன்னித்திருவாயாக, இபாதத்துக்களை நீ கபூல் செய்திருவாயாக, பெற்றோர்கள்ட பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு நீ ஆகிராவிலும் துனியாவிலும் இரக்கம் காட்டுவாயாக. அவர்கள் எங்களை வளர்த்து ஆளாக்கிய அவர்களை யா அல்லாஹ் நீ சொர்க்கவாதிகளாக ஆக்கி விடுவாயாக. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் sallallahu ala Muhammad sallallahu alaihi